ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு சூப்பரான ஆன்மீக தாள்களையும் ஜோதிட தாள்களையும் ரொம்ப அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் 6வது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு மாதம்னா அது இந்த ஜூன் மாதத்தை சொல்லலாம். ஏன்னா இந்த ஜூன் மாதத்தில் நிறைய முக்கியமான சம்பவங்கள் நடக்குது. ஆக்சுவலி சமீபத்தில் கூட 2 சம்பவங்கள் நடந்திருந்தது. இப்போ அடுத்ததாக மிக முக்கியமான ஆன்மீகமான நாள் வர இருக்கு. இந்த ஆன்மீகமான நாளில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சில மாற்றங்களால் இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேஷ ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி என்ன ஒரு முக்கியமான நாள் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஜூன் மாதம் 10ஆம் தேதி தான் அந்த முக்கியமான நாள். அன்னைக்கு வைகாசியுடைய 27ஆம் தேதி கிழமை, செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு என்ன ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது. வைகாசி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால தான் இனி மேஷ ராசிக்காரங்களுக்கு அடுத்து இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதெல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி. ஸோ கடன் தீர இந்த பௌர்ணமியில் என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க. சில நேரத்தில் நாம் கை நீட்டி வாங்கக்கூடிய கடன் நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது. கடன் வாங்கியதும் தெரியாது, திருப்பி அடைவதும் தெரியாது. ஆனால் சில நேரத்தில் நாம் வாங்கக்கூடிய கடனானது நமக்கு பெரிய பிரச்சனை கொடுத்து விடும். வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கவும் முடியாமல், கடன் வாங்கியவரிடம் பதில் சொல்லவும் முடியாமல் சில பேர் எல்லாம் ஊரை விட்டு ஓடோடி விடுவாங்க. கௌரவமாக வாழ்ந்தவர்கள் தலைமறைவாகக்கூடிய காலமெல்லாம் வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்காது. தீரா கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கு எளிமையான ஆன்மீக சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தெரிந்து கொண்டு இந்த பௌர்ணமி அன்னைக்கு இதை பண்ணிருங்க. வைகாசி பௌர்ணமியில் வழிபாடு இந்த மாதிரி செய்திங்கன்னா நான் சொன்ன அதிசயம் உங்களுக்கு நடக்கும். கரெக்டாக 10/6/2025 வைகாசி 27ஆம் நாள் அன்னைக்கு பௌர்ணமி வருது. சொல்லப்போனால் வைகாசி பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை நாளில் வருது. இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இருப்பினும் இந்த பௌர்ணமி அதிக சக்தி உண்டு. இந்த நாளில் நம்ம இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவாக பலிக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்குது. பௌர்ணமி அன்று நீங்கள் என்ன பண்ணணும்னா, காலையில் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த 2 பொருட்களை சேர்க்க வேண்டும். இதே போல் பௌர்ணமிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் இதே தண்ணீரில் தான் குளிக்க வேண்டும். அதாவது பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிறை தொடங்கிவிடும் அல்லவா? தேய்பிறை நாள் முழுவதும் இந்த குளியில் மேற்கொள்ள வேண்டும். இந்த தண்ணீரில் நீங்கள் குளிக்கும்போது தேய்பிறை நிலவு போல என்னுடைய கடன் தேய்ந்து காணாமல் போய்விட வேண்டும் என்று இறைவனிடம் நம்பிக்கையாக வேண்டுதல் வைக்க வேண்டும். சரி, நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் போட வேண்டிய அந்த 2 பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிவப்பு சந்தனம், அப்புறம் குங்குமப்பூ. இந்த 2 பொருட்களை தான் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்க்க வேண்டும். எப்படின்னு சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்குங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக சிவப்பு சந்தன பொடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குங்குமப்பூ, அதாவது 2 குங்குமப்பூ, இதை போட்டு கொஞ்சம் தண்ணீரில் ஊற்றி கலந்து ஊற வைத்து விடணும். ஸோ இரவு நீங்கள் இதை செய்துட்டிங்கன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் எந்திரிச்சு ஊற வைத்திருக்கக்கூடிய இந்த 2 பொருளையும் அப்படியே நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரோடு கலந்து இந்த பௌர்ணமி முதல் நாளில் இந்த பரிகாரம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தலைக்கு குளித்துடணும். அடுத்தடுத்த நாள் உடம்புக்கு மட்டும் குளித்தாலும் தவறு கிடையாது. கட்டாயம் நாட்டு மருந்து கடைகளில் இந்த 2 பொருட்களையும் வாங்கி தான் பரிகாரத்தை செய்ய வேண்டும், வேறு வழி கிடையாது. ஆனால் இந்த பௌர்ணமியில் தொடங்கி அடுத்த 15 நாட்கள் இந்த தண்ணீரில் குளிப்பவர்களுக்கு நிச்சயம் கடன் சுமை குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமி.
இந்த பௌர்ணமியில் இந்த மாதிரி குளிச்சுட்டு மாலையில் நம்ம கண்டிப்பாக வந்து நிலவை பார்த்து வெட்ட வெளியில் அம்பாளையும் சந்திர பகவானையும் மனமுருக நினைத்து இந்த மந்திரத்தையும் சொல்லணும். அது என்ன மந்திரம் அப்படின்னா லலிதாம்பிகை மந்திரம். மந்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஓம் சர்வம் ஸ்ரீ லலிதாம்பிகையே அர்ப்பணம் அஸ்து ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த மந்திரம் அம்பாளை மனதார நினைத்து பௌர்ணமி நிலவை பார்த்து படித்தாலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் லட்சுமி கடாட்சம் தானாக கிடைத்துவிடும். கடன் சுமை குறைவதற்கு வருமானம் பெருகும். நம்பிக்கை இருக்கிறவங்க மேல் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை பின்பற்றி பாருங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். ஸோ இந்த பரிகாரம் வந்து நீங்கள் மேச ராசிக்காரங்க செய்து பலனடையணுங்கிறதுனால தான் உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். மேஷராசி அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மேஷராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட்டு மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலேருந்து பணவரவு அதிகரிக்கும். விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீங்க. மன துணிவு உங்களுக்கு உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் துணிவோடு செய்தீங்கன்னா அதிக நன்மை அடைவீங்க. போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கிறது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் உருவாகும். உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். எனினும் கவனத்தோடு செயல்படுவது நன்மை தரும். அரசியல்வாதிகளுக்கு மன மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். வெளியூர் செல்ல வாய்ப்பு நேரிடும். கட்சி பணிகள் மிக துரிதமாக நடப்பதற்கான சூழல் உருவாகும். அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் வேகமானது காணப்படும். சக மாணவர்களோடு சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது. இது அஸ்வினியில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு இப்படி நடக்கும், இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் பரணியில் பிறந்த மேஷ ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பௌர்ணமியிலிருந்து தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கோபப்படாமல் மேல் அதிகாரிகளுடைய சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது. சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்க்கிறது நன்மை தருவதாக இருக்கும். அதனால் அந்த மாதிரிலாம் வந்து செயல்படணும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம். ஸோ எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம், அதுலேயும் ரொம்ப அவாய்ட் பண்ணணும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு கவனமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு பண வரவு திருப்தி தரும். வெளியூர் பயணம் நல்ல நேரத்தில் அமையும். தோழிகளோடு சுமூகமாக பேசி பழகுவது நல்லது. இது வந்து பரணியில் பிறந்த உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஆனால் வாக்குவாதங்கள் தவிர்க்கிறது நல்லது. உறவினர்களோடு பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்தணும், இல்லைனா பிள்ளைகள் நலனில் நிறைய பாதிப்பு வரும். உங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவிகளை செய்யணும். அப்படிலாம் செய்தீங்கன்னா உங்களுடைய பண தேவை இந்த மாதம் ஈஸியாக இருக்கும். இடமாற்றம் ஏற்படலாம். ஆடை அணிகலன்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். வாகன யோகமும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் எழுத்து வகையில் எதிலும் சிக்கல்கள் கவனமாக இருப்பது நல்லது. கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பார்ட்னர்களோடு சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது. இல்லைனா வீண் அலைச்சல் உண்டாகலாம். உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ மேச ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பௌர்ணமியிலிருந்து என்ன பலன் நீங்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.